ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கின போது பேசின 6வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது அப்படின்ற வார்த்தை என்ன செய்தார், சொன்னார். எப்போ எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லுவோம்? நம்ம ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னும் போது என்ன செய்வோம், சொல்லுவோம், இந்த வேலையை நான் என்ன செஞ்சிட்டேன், முடிச்சிட்டேன், ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஃபினிஷிங். ஒரு ட்ரெஸ்ஸே இருந்தாலும் அது ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 33 வருஷம் உயிரோடு வாழ்ந்து அவருக்கு தேவன் சொன்ன அந்த கட்டளைகளை எல்லாம் அவர் என்ன செய்தார், சரியாய் செய்து முடித்ததுனால அவர் சொல்கிறாரு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு. யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனம் பார்க்கலாம். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்போ தேவன் எதுக்கு பூமியில் வந்தார்? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அப்போ இந்த பூமியில் தேவன் வந்ததின் நோக்கம் என்ன? தேவனை மகிமைப்படுத்தும்படியா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்தது நோக்கம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய். அப்போது அவருடைய நாமம் என்ன செய்தது, மகிமை அடையணும்னு சொல்லி அதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அதை என்ன செய்தார், 30 வருஷம் அவர் எதுவுமே என்ன செய்யலை. ஆனால் அவருக்குன்னு குறிக்கப்பட்ட அந்த 3.5 வருடங்களில் ஆண்டவர் என்ன செய்து அழகாக அவருடைய தேவனுடைய திட்டத்தை அவர் செய்து முடித்தார். தேவனை மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினார் தேவனை? அவருடைய தேவனுடைய ஊழியத்தை அழகாக செய்தார். என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. என்ன செய்தார்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற அந்த காரியத்தை, ஆண்டோடைய ஊழியத்தை அவர் என்ன செய்தார்? 3.5 வருடங்கள் அழகாக செய்தார். அப்போ அந்த ஊழியத்தில் அவர் செய்த ஊழியத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். என்ன செஞ்சார்? மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். ஊமையர்களை பேச வைத்தார், குருடர்களை பார்வையிடைய வைத்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார், திமிர்வாதக்காரனை என்ன செய்தார்? நடக்க வைத்தார். 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்தவர்களை என்ன செய்தார்? நடக்க வைத்தார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? சுகம் கொடுத்தார். இப்படி இதன் மூலம் தேவனுடைய நாமம் என்ன செய்தது? மகிமைப்பட்டது. ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ நாமம் என்ன செய்தது? மகிமைப்பட்டது. தேவ நாமத்தை அவர் சொல்கிறாரு, பூமியிலே உம்முடைய நாமத்தை நான் என்ன செய்தேன்? மகிமைப்படுத்தினேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அப்போ பூமியில் இவர் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய நாமம் என்ன செய்தது? மகிமைப்பட்டது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்போ அந்த 3.5 வருடம் அவர் வந்து நைட் அண்ட் டே அவர் ஊழியம் செய்தார். 3.5 வருடம் எந்த ரெஸ்ட்டும் இல்லை. அவர் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பிதாவோடு அவர் என்ன செய்தார்? நேரத்தை செலவழித்தார். தனக்கு கிடைக்கிற எல்லா நேரத்தையும் தேவனோடு என்ன செய்தார்? செலவழித்தார். இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் தேவனுடைய ஊழியத்தை அவர் செய்து முடிக்க காரணம் என்னென்னா, தேவ ஒத்தாசையோடு, தேவ பலனோடு, ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிற அந்த உறவில் இருந்ததுனால தான் அவரால் என்ன செய்ய முடிந்தது? அவருக்கு கொடுத்த அந்த பெரிய ப்ராஜெக்ட், தேவன் இயேசுவுக்கு கொடுத்த அந்த ப்ராஜெக்டை என்ன செய்தார்? செய்து முடிக்க தேவன் உதவி செய்தார். அப்போ அவர் செய்து முடிக்கும் போது நமக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னும் போது அதில் சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில காரியங்கள் என்ன செய்யும்? நம்மளை மேற்கொள்ளும். அப்போ இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த அந்த ப்ராஜெக்டை அவர் செய்யும்போது நிறைய அவருக்கு என்ன இருந்தது? தவறான விமர்சனங்கள் வந்தது. அதையும் அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, அதையும் அவர் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். அதே போல் சொந்த ஜனங்களால் அவர் என்ன செய்தார்? புறக்கணிக்கப்பட்டார். சொந்த ஜனங்களால் கொலை செய்யும்படி கொலை செய்கிறதுக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? ரெடியாக இருந்தாங்க. இப்போ கடைசியில் என்னாச்சு?
சொந்த ஜனங்களால் தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு என்ன செய்தார், போனார். ஆனாலும் சொந்த ஜனங்களால் போனாலும் அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்யணும், மறிக்கணும் என்றது தேவ திட்டம். அந்த திட்டத்தை செய்கிறது கூட அவருக்கு என்ன செய்யல, சில வேளைகளில் பலன் இல்லை, மனுஷ ஒத்தாசி அவர் என்ன செய்தார், நாடினார். தனக்காக கொடுக்கப்பட்ட சீஷர் இடத்துல அவர் என்ன செய்தார், எனக்காக கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டபோது கூட அந்த சீஷர்கள் அவருக்கு என்ன செய்யலை, ஒத்துழைப்பு கொடுக்கல. அதுவே அவருக்கு என்ன செய்தது, பாதி வேதனையாக இருந்தது. அதை செய்து முடிக்க எனக்கு பலன் இல்லையே அப்படின்னு அவர் தேவ சமூகத்தில் என்ன செய்தார், புலம்பினார். அப்போது தேவ தூதன் வந்து அவர் என்ன செய்தார், தேற்றினார்னு வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறதற்கு தேவ தூதர்கள் வந்து என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவை தேற்றினாங்க. அப்போ தேவ திட்டம் செய்கிறது என்பது கடினமான காரியம். அது ஒரு குறிப்பிட்ட 3.5 வருடத்துக்குள்ளே இந்த காரியங்கள்லாம் செய்யணும்னா அது சாதாரண காரியம் இல்லை. இயேசு கிறிஸ்து 100% மனிதனாகவும் 100% அவர் என்ன செய்தார், தெய்வமாக இருந்தார். அவர் சிலுவை பாடுகளை அனுபவிக்கும் போது அவர் தெய்வமாக இல்லை, மனிதனாக இருந்தார். அப்போ மனிதனுக்குள்ள எல்லா வலியும், எல்லா வேதனைகளும், எல்லா பாடுகளும், எல்லா உபத்திரவங்களையும் அவர் என்ன செய்தார், அனுபவித்தாலும் அவர் தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை சரியாக செய்து முடித்தார். எந்த குறைவுகளோ இல்லாதபடிக்கு எல்லாமே சரியாக நேர்த்தியாக. இப்போ நமக்கு ஒரு காரியம் கொடுக்குறாங்க, ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு குளறுபடிகள் இருக்கும். நம்ம என்ன செய்வோம், கட்டாயம் செய்வோம், ஏதோ ஒரு குளறுபடிகள் செய்து வச்சுருப்போம். இப்போ நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்க, பிள்ளை பெற்றேன், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணேன், அதுக்கு வேண்டி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன், செய்து முடிச்சிட்டேன், நீ நான் போக வேண்டிய நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செஞ்சாலும் அதில் அவங்க எவ்வளோ குறைகள் என்ன செஞ்சுருப்பாங்க, செய்திருப்பாங்க, எவ்வளோ தவறுகள் செய்திருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு தவறு என்ன செய்யலை, எல்லாவற்றையும். ஏன்னு சொன்னால் அவர் பிதாவினிடத்துலேருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு அவர் கொடுத்த அந்த ப்ராஜெக்டை செய்து முடிக்க தேவன் என்ன செய்தார், பலன் கொடுத்தார். அப்போ எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்ததுனால தான் தைரியமாக சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்போ அவர் எல்லாற்றையும் என்ன செய்தார், நேர்த்தியாக செய்து முடித்துட்டார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தேவன் என்ன செய்கிறாரு, அப்படி தான் விரும்புகிறார். அவருக்கு தேவன் கொடுத்த அந்த ப்ராஜெக்டை அவர் சரியாக செய்து முடித்தது போல் நம்மையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு இந்த பூமிக்கு என்ன செஞ்சுருக்காரு, அனுப்பி இருக்கிறார். அந்த திட்டத்தை செய்து முடிக்கணும்னு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படியே 7வது வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இப்போ சொல்கிறார், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எப்போ ஒப்புவிப்பாங்க, இப்போ எல்லாத்தையும் முடிச்சிடோன்னு சொல்கிறோம். முடிச்சுட்டு அப்படியே வச்சுருந்தா அதில் ஏதாவது யூஸ் இருக்கா? இப்போ நம்மக்கிட்ட கொடுத்த காரியத்தை நம்ம செஞ்சு முடித்து அப்படியே வச்சுருந்தா ஏதாவது யூஸ் இருக்கா? இல்லை. இப்போ இவர் என்ன செஞ்சார், எல்லாத்தையும் செய்து முடித்து இப்போ பிதாவுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறார், பிதாவின் இடத்துல ஒப்புவிக்கிறார். என்ன, அவர் கொடுத்த அந்த ஆவியை அவர் சொல்கிறார், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த ப்ராஜெக்டை நான் என்ன செஞ்சுட்டேன், செய்து முடிச்சுட்டேன். இப்போ என்னுடைய ஆவியை நான் என்ன செய்கிறேன், உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், உங்கள்கிட்ட நான் என்ன செஞ்சுறேன், ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவின் இடத்துல தன் ஆவியை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட தேவன் அவருக்கு கொடுத்த அந்த ஆவியை, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மரியாளிடத்தில் வந்ததுனால அந்த பரிசுத்த ஆவினால் இயேசு கிறிஸ்து உண்டானார். அப்போ இந்த ஆவி திரும்ப எங்கே போகுது, பிதாவின் இடத்துல போகுது. அப்போ பிதாவிடத்தில் அந்த ஆவி போகும்போது தான் யோவான் 6ஆம் அதிகாரம் 7-11 வரைக்கும், 16வது அதிகாரம் 7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன்.
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போது தன்னுடைய ஆவியை என்ன செஞ்சார்? பிதா கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ஆவி போனாதான் தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்த என்ன செய்வார்? திரும்ப வருவார். அவர் சொன்னார், நான் போகிறேன், திரும்ப என்ன செய்வேன்? வருவேன்னு சொன்னதின் அர்த்தம் அதுதான். அப்போ அவர் போயிட்டார்னா அந்த ஆவி அவர்கிட்ட போச்சுன்னா திரும்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வருவார். அந்த தேற்றரவாளன் உங்களிடத்தில் அவர் வந்து போகலைன்னா, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அப்போ தேற்றரவாளன் நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியாது? வர முடியாதனால அவர் பிதாவினிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறார் தன்னுடைய ஆவியை. நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து, அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மக்கிட்ட வந்து அவர் என்ன செய்கிறாரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் என்ன செய்கிறாரு? கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்போ அந்த கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நமக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வேணும். அப்படி இருக்கும்போது அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு நாளும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சீஷர்களோடு இயேசு இருந்தார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு இல்லை. எப்போ இயேசு என்ன செய்தார்? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்போது சீஷர்கள் வந்து எருசலேமில் காத்திருக்காங்க. எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் என்ன செய்வார்? திரும்பவும் வருவார் அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்லப்படுது. இப்போ சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? காத்திருக்காங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இங்கே எல்லாரும் என்ன செய்கிறாங்க? காத்திருக்காங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்துலமேயும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, இப்போ 120 பேர் அங்கே என்ன செய்கிறாங்க? கூடியிருக்காங்க. அப்படி கூடி இருக்கும்போது 2ஆம் அதிகாரம் 1 வசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் நடுவில் கூடியிருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? வந்து அவர்கள் தங்களுடைய என்ன செய்கிறார்? எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளில் என்ன செய்கிறாங்களாம்? பேசுகிறாங்களா. அப்போ அங்கே 17 விதமான ஜாதியை சேர்ந்த அங்கே ஜனங்கள் என்ன செஞ்சுருக்காங்க? வந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பரிசுத்த ஆவினாலே நிரம்பி தேவனுடைய மகத்துவங்களை என்ன செய்கிறாங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய மகத்துவங்களை பேசிகிட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது அப்போ பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் இப்போ நிரப்பி இருக்காரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டதுனால இப்போது 14வது வசனம் பாருங்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாக, யூதாவே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி அப்போ அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் குடிச்சிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் சொல்கிறார், நீங்கள் நினைக்கிறபடி அவங்க என்ன செய்யலை, குடிச்சிட்டெல்லாம் பேசலை. இது இந்த கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லி யோவேல சொன்னப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்து நிறைவேறிட்டுருக்கு. 19வது வசனம் பாருங்கள். அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழே பூமியிலேயும் இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இப்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி போட்டிருந்தது, அதெல்லாம் என்ன செய்யுது, நடக்குது. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அதனால இப்படி நீங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவனை தொழுது கொள்ளுவார்கள்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரவேலே, நான் சொல்கிறேன், வார்த்தையை கேளுங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடைத்து கொலை செய்தீர்கள். பயந்து போன அந்த பேதுரு, எப்படிப்பட்ட பேதுரு, பயந்து போன பேதுரு இப்போ பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு, நம்ம முதல்ல வாசித்தோம்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது, அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் அவர் என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார். நம்ம படித்தோம் இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட உடனே இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுமே தெரியாத பேதுரு, பேச தெரியாத பேதுரு, பயந்த பேதுரு, மறுதளித்த அந்த பேதுரு மூலமாய் தேவன் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். நீங்கள் தான் அவரை என்ன செஞ்சீங்க, நீங்கள் தான் கொலை செய்தீங்க, நீங்கள் தான் சிலுவையில் அறைந்தீர்கள்னு சொல்லி. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் வரும்போது ஒன்றுமே தெரியாத பிரயோஜனம் இல்லாத நபர்களை தேவன் என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல விதமான சத்தியத்திற்குள்ளும் தேவன் என்ன செய்கிறாரு, நடத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்கிறாரா, சகல விதமான சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். பாருங்க, யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போது சுயமாக அவர் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சகல விதமான சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். பேச தெரியாதவர்களை பேச வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், லீட் பண்ணுவார், சொல்லித்தருவார், கற்றுக் கொடுப்பார். அதனால தான் அவர் என்ன செஞ்சார், பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து தேற்றரவாளனாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மக்கிட்ட வரும்போது பேதுரு மூலமாய் தேவன் என்ன செய்கிறாரு, பலத்த காரியங்களை செய்கிறார். அதே தேவன் இன்றைக்கு நம்மளையும் அப்படி தான் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்ன வார்த்தையின்படி நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக கிரியை செய்கிறவர்களாய் மாறணும்னு தேவன் என்ன செய்கிறாரு, விரும்புகிறவராக இருக்கிறார். அந்த தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, அப்போ இயேசு கிறிஸ்து அப்படி தான் நடந்தார். பிதாவின் வார்த்தையை கேட்டு நடக்கும்போது தான் அவர் ஒவ்வொரு காரியத்தை சரியாக செய்தார். அப்போ இன்றைக்கி நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கும்போது நம்மளை சகல விதமான சத்தியத்திற்குள்ளும் தேவன் என்ன செய்கிறாரு, நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு இந்த பூமிக்கு தேவன் நம்மளை அனுப்பின நோக்கத்தை நம்ம செய்து முடித்து, எப்படி இயேசு கிறிஸ்து செய்து முடித்து இப்படியே கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஒப்படைத்தாரோ அதே போல் நம்ம என்ன செய்யணும், செய்து முடிக்கணும்னு இன்றைக்கு தேவன் நம்மளிடத்திலும் அந்த காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென்.